வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடர்ல நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்கள ஒன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு ஒரு கேள்விய பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக யாரும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு என்ன கேள்வின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த கேள்வி சிஎஸ்ஐஆர் 2015ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி இந்த சப்ஸ்ட்ரேட் முதல் படியில ட்ரைபியூட்டைல் டின் ஹைட்ரைடு ஏஏபிஎன் முன்னிலையில் வினைபுரியுது. அதற்கு அடுத்த படியில ஜோன்ஸ் ரியேஜென்ட் கூட வினைபுரியும் பொழுது நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இங்க 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ முதல் படியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைபியூட்டைல் டின் ஹைட்ரைடு ஏஏபிஎன் முன்னிலையில் வினைபுரிவது. ஸோ ட்ரைபியூட்டைல் டின் ஹைட்ரைடை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து விரிவாக விவாதிச்சிருக்கோம். அதனோட ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் மற்றும் அப்ளிகேஷன்ஸை நம்ம பார்த்துருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். ஸோ இங்கே ட்ரைபியூட்டைல் டின் ஹைட்ரைடு ஏஏபிஎன் இரண்டையும் எடுக்கும் பொழுது உங்களுக்கு ட்ரைபியூட்டைல் டின் ரேடிக்கல் வந்து உருவாகும். இந்த ட்ரைபியூட்டைல் டின் ரேடிக்கல் தான் இந்த சப்ஸ்ட்ரேட் கூட வினைபுரிய போகுது. எப்படின்னு பாருங்க. இந்த ட்ரைபியூட்டைல் டின் ரேடிக்கல் இங்கே இருக்கக்கூடிய புரோமின் ஆட்டத்தை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. அதன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய கார்பன் புரோமின் பாண்ட் வந்து ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் ஏற்பட்டு உங்களுக்கு இந்த கார்பன் சென்டர் ரேடிக்கல் வந்து உருவாகுது. ஸோ இப்போ இந்த கார்பன் சென்டர் ரேடிக்கல் இங்கே இருக்கக்கூடிய அல்கின் கூட வினைபுரிய போகுது. ஸோ இந்த இன்டர்மீடியேட்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 அல்கின் இருக்கு. அப்போ உடனே உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரலாம், எந்த அல்கின் கூட வினைபுரியும் அப்படின்னு சொல்லி. பொதுவாக இந்த ரேடிக்கல் சைக்ளிசேஷன் வினையில எப்பவுமே ஸ்மால் ரிங் ஃபார்மேஷன் வந்து ரொம்ப ஃபேவர்டாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும் பொழுதுனா லார்ஜர் ரிங் ஃபார்மேஷனை. சரியா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் நம்பரிங் போடுங்க. ஸோ நம்பரிங் போட்டாச்சு. ஸோ இங்கே 1 2 3 4 5. ஸோ இந்த பொசிஷன் வந்து 6 வரும். அதே வேளையில் இங்கிட்டு இருக்கக்கூடிய அல்கீனுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே 5. அதை தொடர்ந்து நம்ம நம்பரிங் போட்டோம் அப்படின்னா இங்கே 6 7 8. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரேடிக்கல் வந்து இந்த அல்கின் கூட வினைபுரியணும் அப்படின்னா 7 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகலாம் அல்லது 8 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகலாம். அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய அல்கின் கூட வினைபுரியுது அப்படின்னா 5 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகலாம் அல்லது 6 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகலாம். ஸோ நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், ஸ்மால் ரிங் ஃபார்மேஷன் தான் ரொம்ப ஃபேவர்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ கண்டிப்பான முறையில் இந்த அல்கின் கூட தான் வினைபுரியும், இந்த அல்கின் கூட வினைபுரிய வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த அல்கீனில் எந்த பொசிஷன் கூட வினைபுரியும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வினைபுரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு 5 மெம்பர் ரிங் உருவாகும். அதே வேளையில் இந்த இடத்துல வினைபுரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு 6 மெம்பர் ரிங் உருவாகும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்மால் ரிங் ஃபார்மேஷன் தான் ஃபேவர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனோட அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் இந்த ரியாக்ஷன் வந்து நடக்குது. ஸோ நம்மளோட வசதிக்காக இதை வந்து நம்ம மாற்றி எழுதிக்கிருவோம். ஸோ இப்போ மாற்றி எழுதியாச்சு. இப்போ நம்ம அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபேஸில் இந்த அல்கீன் வந்து இருக்கு. சரிங்களா? அப்போ டாப் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெரிக்கலி க்ரௌடடாக இருக்கு. அதே வழியில் பாட்டம் ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஸ்டெரிக்கலி அக்சசபிளாக இருக்கனால உங்களுக்கு இந்த ரேடிக்கல் வந்து இந்த அல்கின் கூட வினைபுரிகிறது எங்கே நடக்கும்? உங்களுக்கு பாட்டம் ஃபேஸ் வழியில தான் நடக்கும். ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்டம் ஃபேஸில் இருக்கு. அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய குழுக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் ஃபேஸில் இருக்கு. ஸோ இப்போ இந்த ரேடிக்கல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரைபியூட்டைல் டின் ஹைட்ரைட்லேருந்து ஹைட்ரைட் அயனை வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டீரியோ செலக்டிவாக தான் நடக்கும். ஏன் அப்படின்னா அகெயின் உங்களுக்கு டாப் ஃபேஸ் வந்து சீல்டடாக இருக்குது. அப்போ பாட்டம் ஃபேஸில் தான் நடக்கும். அப்போ பாட்டம் ஃபேஸில் இந்த ஹைட்ரைட் அயான் அப்ஸ்ட்ராக்ஷன் நடக்குது. அப்படி நடக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய மெத்தில் குரூப் வந்து மேல் நோக்கி தள்ளப்படும். அப்படி தள்ளப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு மெத்தில் வந்து டாப் ஃபேஸில் இருக்கும். ஸோ இந்த சீக்வன்ஸ் ஆஃப் வினைக்கு என்ன பேர் அப்படின்னா யூனோஸ்டார்க் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி பேர். பொதுவாக ரேடிக்கல் சைக்ளிசேஷன் ஆஃப் ஹலோ அசிட்டால வந்து நம்ம யூனோஸ்டார்க் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, அடுத்த படி என்னன்னு பார்ப்போம். ஸோ இரண்டாவது படிக்கு போவோம். குரோமியம் ட்ரைஆக்சைடு இன் ஏக்கோ சல்ஃபியூரிக் ஆசிட்டை தான் நம்ம ஜோன்ஸ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு அசிட்டிக் மிக்சர். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இன்டர்மீடியேட் இருக்குது. இது அசிட்டிக் மிக்சர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பான முறையில் ஆசிட் இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது, இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது. இரண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய குழு வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டான் ஏற்றம் நடக்குது. அப்படி புரோட்டான் ஏற்றம் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும்.
இப்போ இந்த ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த இடத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு இது எத்தனை நாளாக வெளித்தள்ளப்படுது. அப்படி வெளித்தள்ளப்படும் பொழுது உங்களுக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து கிடைக்குது. இப்போ இந்த இன்டர்மீடியேட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து ரியாக்ட் பண்ணுது. அப்படி வாட்டர் ரியாக்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு உங்களுக்கு லாக்டால் இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். இந்த லாக்டால் இன்டர்மீடியேட் அதன் பிறகு ஜோன்ஸ் ரியேஜென்ட் அதாவது குரோமியம் ட்ரைஆக்சைடு இன் ஏக்கோ சல்ஃபியூரிக் ஆசிட் கண்டிஷனில் உங்களுக்கு ஆக்சிடேஷன் நடைபெற்று உங்களுக்கு லாக்டோன் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம விவாதிச்ச ஒரு அடிப்படையில் பார்க்குறப்ப இங்கே கொடுத்துருக்கக்கூடிய விடைகளில் மிகவும் சரியான விடை வந்து ஆப்ஷன் 1 தான். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வினையில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.